வேற்றுமைன்னா அந்த உருவுகள் ஒன்றும் சேரையில்லை, அது எழுவாய் வேற்றுமை என்று அதுக்கு பெயர். என்ன அது இங்கிலீஷ்லேயும் அப்படி என்று நான் போடுறேன். இப்போ ஹீ ரெட் த புக், அவன் படித்தான். என்ன அப்போ அதில் பை டு ஃப்ரம் அதுகள் சேரையில்லைன்னா ஆனால் த சேர்ந்துருக்குது. ஆனால் அவன் ரெட் த புக் என்ன அது கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் இங்கே நாங்கள் சில சொற்களில் அவன் படித்தான், அவன் சென்றான், அதுக்கு தேவையில்லை, அந்த 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 பெயருக்கு தேவையில்லை. ஆனால் சில இடங்களில் அந்த பெயருக்கு தேவை. அந்த பெயர் சொல் தானே, பெயர் சொல்லதான் இந்த சொற்கள் சேர்க்குது, சிலவர்களுக்கு தேவை. அப்போ சேராதபடியாக அது எழுவாய் வேற்றுமை என்று சொல்கிறோம். அதுக்கு இந்த உறுப்புகளும் இந்த சொற்களோடும் சேரையில் ஐ ஆலானோடு இதுவும் சேராதபடியாக எழுவாய் வேற்றுமை, அதுக்கு உறுப்புகள் இல்லை. அவன் வந்தான், அவன் படித்தான், ஹீ ரெட் த புக் என்ன. அப்படி நான் உதாரணங்களோட ஆங்கிலத்திலையும் போடுறேன். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் என்னென்னா எங்களோட சிவத்தமிழ் செல்வி என்ற பட்டத்தை பெற்ற அந்த சொற்பொழிவுகளுக்காக பெற்ற எங்களோட தங்கம்மா அப்பா குட்டி இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். அவள் அந்த நிறைய சமய பணிகள் செய்தாள், நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றினாள். மற்றது அவள் இந்த தமிழுக்கும் சமயத்துக்கும் தமிழையும் சமயத்தையும் ரெண்டு கண்களாக போற்றினாள். அமெரிக்காவிலேயே அவளுக்கு விருது கிடைச்சது, அவளுக்கு கணக்கு பட்டங்கள் கிடைச்சது. மற்றது அவள் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியராக இருந்தாள். அவள் பட்டியலை பார்க்க எனக்கு என்னது சொல்கிறேன்னு தெரியாது. அவ்வளோத்துக்கு விருதுகளும் சொற்பொழிவுகளும் மனிதநேய பணிகளும் ஆற்றின ஒரு தங்கம். அந்த தங்கத்தை நீங்கள் அறிய வேண்டாமா? எங்களோட புலவர்களை அவைகள் இறக்கையில் சிறக்க வைக்கணும், மீண்டும் மீண்டும் நாங்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் போடுறோம். ஏன்னாண்டா புது பிள்ளைகள் இந்த மகள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், அதை அவைகளுக்கும் ஆக இந்த எங்கேயோ ஒரு ஆங்கிலத்திலையும் அதை அறிஞ்சு கொள்ளணும் இந்த ஃப்யூச்சரில் நான் இல்லாட்டில். அதுதான் இந்த நோக்கம் என்ன. அப்போ நாங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கோ நல்லதுக்காக. தமிழ் வெல்க. நன்றி.